கோயிலுமில்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்ற தாரக மந்திரம் இருக்கிறார். இன்று நடைபெறும் சர்வதேச மகளிர் தின விழா, இந்த விழாவிற்கு வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர் திருமதி கோமதி முருகன் ஆப்டிகல்ஸ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் கௌரவ விருந்தினராக வருகை புரிந்துள்ள திருமதி ரங்கநாயகி துணைத் தலைவர் பசுமை பாரத இயக்கம் அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். மற்றும் அம்மா ட்ரஸ்ட் செயலாளர் திருமதி முத்து விஜயலட்சுமி அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். மற்றும் அம்மா ட்ரஸ்டின் தலைவர் மற்றும் ஃபவுண்டர் திருமதி திரு முத்தானந்தம் அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். மற்றும் இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள சிறந்த பெண்மணிகளுக்கு மகளிர் தினத்தை முன்னிட்டு சிறந்த பெண்மணிகளுக்கு அவார்டு வழங்கப்படுகிறது. அந்த நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து நல்ல உள்ளங்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். மற்றும் இந்த பள்ளியின் செல்ல குழந்தைகள் என்றும் நாம் சொல்லுவதுதான், குழந்தைகள் மனம் நம்மை மகிழ்விக்கும். அந்த வகையில் நம்மளை அதேபோல் எந்த நிகழ்வானாலும் புன்முறுவலுடன் எந்த செயலையும் செய்து எனக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என்று இந்த மகளிர் தின விழாவில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மகளிர் தினம் என்பது நம்மை பெற்றெடுத்தது தாய், அவளும் ஒரு பெண்தான். நம்மை வளர்த்தவரும் பெண்தான். அந்த வகையில் நாம் சிறப்பாக இவ்வளவு தூரம் நாம் ஒரு சமுதாயத்தில் சிறந்த மனிதனாக நாம் வந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அது ஒரு பெண்ணால் தான் முடியும் என்பதை நாம் உணர்ந்து இருக்கிறோம். அந்த வகையில் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே பெண்களை கொண்டாடுவோம் என்ற இந்த நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்த பள்ளி ஆசிரியர்கள், முதல்வர் மறந்துட்டேன், முதல்வருக்கு முதல்ல சொல்லி நான் எந்த நிகழ்ச்சிகளுக்கும் செல்லும் பொழுது தலைவராக, செயலாளராக, உறுப்பினராக கூட பணியாற்றிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் கேட்கும் ஒரே கேள்வி, உங்கள் பள்ளியில் தினமும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறீர்கள், இதற்கு உங்களால் எப்படி முடியும் என்று கேட்பார்கள். நான் ஒரே வரியில் சொல்வது, எனக்கு கீழ் பணிபுரிகிறவர்கள் நான் சொல்லும் செயலை செயலாற்றி என்னை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த பள்ளியின் முதல்வர் அவர்கள் மிகவும் சிறப்பாக புன்முழுவதுடன் எந்த நிகழ்ச்சியையும் நேற்று நடத்தி கொண்டிருக்கிறார். அவர்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன்.